அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது ஆங்கர் லிங்க் டேக். ஸோ இதை ஏ டேக் அப்படின்னு சொல்லலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த டேகோடது இப்படி இருக்கும். ஓப்பன் க்ளோஸ் ஏ டேக். இதோட பியூட்டி என்னன்னா, இதில் நம்ம ஒரு பர்டிகுலர் யூஆர்எல்ல கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டோடைய யூஆர்எல்லை இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். அந்த யூஆர்எல்லை வேற ஒரு கீவேர்டை கொடுத்து அந்த கீவேர்டை கிளிக் பண்ணால் அந்த யூஆர்எலுக்கு நம்மளை டைரக்ட் பண்ணுற மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், கிளிக் மீ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா நமக்கு நம்ம இதில் லிங்க் பண்ணியிருக்க யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆகும். அதுதான் இந்த ஆங்கர் லிங்க் டேகோட பியூட்டி. அது எப்படி பண்ணுறதுன்னா, href அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு அட்ரிபியூட் நம்ம கொடுக்கணும். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், யூடியூபோட யூஆர்எல் டைப் பண்ணுறேன். நம்ம யூஆர்எல் கொடுக்கும்போது ஃபுல் லென்த் யூஆர்எல் கொடுக்கணும். https:/: இதெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே அந்த பர்டிகுலர் யூஆர்எலோடது டைரெக்டாக நம்ம கொடுக்கணும். சிம்பிளாக நம்ம www.com அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஃபுல் யூஆர்எல் நம்ம கொடுக்கணும். இங்கே கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பேஜை லோட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் மேலே நம்ம கர்சரை கொண்டு போனோம்னா ஹோவர் பண்ணும் போது அந்த கர்சர் மட்டும் நமக்கு இந்த கிளிக்கபிள் ஐக்கான் மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ஆங்கர் லிங்க். இப்போ இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் நம்ம எம்பர்ட் பண்ணியிருக்கிற யூஆர்எலுக்கு நம்மளை இது டைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூபுக்கு அது என்ன டைரக்ட் பண்ணுது, அந்த யூடியூப் சைட் ஓப்பன் ஆகுது. ஸோ இது மாதிரி நமக்கு எந்த யூஆர்எல் நம்ம உள்ளே எம்பர்ட் பண்ண நினைக்கிறோமோ, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்லேயோ ஈவன் இமேஜில் கூட நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஆங்கர் லிங்க் டேகோடைய ப்ராசஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இமேஜ் டேக். நம்ம வெப்சைட்டில் ஒரு இமேஜை கொண்டு வந்து நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் டேக் யூஸ் பண்ணி நம்மளால் கொண்டு வந்து வைக்க முடியும். இமேஜ் டேக்குக்கு இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ஆரோ, இமேஜ், இந்த SRCALT இது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இமேஜ் டேக்கோடைய ஷார்ட் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இதுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. மற்ற டேக் இப்போ இதுக்கு முன்னே பார்த்த எல்லா டேக்குக்கும் ஒரு ஓப்பன் டேக் இருக்கும், ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். பட் இமேஜ் டேக்குக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இப்போ இமேஜ் டேக்குன்றதை நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வந்து வைக்க போகிற இமேஜ் எந்த இடத்துல இருந்து நம்ம உள்ளே கொண்டு வந்து வைக்கணும். நம்ம லோக்கல் ஃபோல்டர் பாத்தில் வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருக்கலாம். ஸோ அது எந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான இமேஜை பிக் பண்ணணுமோ அந்த பாத்தை நம்ம கொடுக்கணும். அதுக்கு பேர் சோர்ஸ் பாத். இந்த சோர்ஸ் பாத்தை ஷார்ட்டாக நம்ம SRC அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். இதில் நம்ம பாத்தில் எந்த ஃபோல்டரில் அந்த ஃபைல் இருக்கோ அதை கொண்டு வந்து வைக்கிறோம். என் கேஸில் நான் என்னோட index.html எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கனோ அதே ஃபோல்டரில் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். நான் இப்போ இமேஜ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இது JPEG ஃபைல். ஸோ நான் தெளிவாக இந்த மாதிரி கொடுக்கணும். அந்த ஃபைலோட பேர், என்னோட ஃபைலோட பேர் வந்து image1. அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த ஃபார்மேட்டையும் நான் சேர்த்து கொடுக்கணும். சம்டைம்ஸ் உங்களது பிஎன்ஜியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிஎன்ஜின்னு சொல்லி சேர்த்து கொடுக்கணும். வேறு ஏதாவது ஃபார்மேட்டாக இருந்ததுன்னா இமேஜ்லேயே நிறைய டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ தெளிவாக அதோட பேர், அதோட ஃபார்மேட் அதை இந்த இடத்துல தெளிவாக கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரௌசரில். பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஃபுல்லாக ஃபிட் ஆயிடுச்சு. இதுதான் அந்த இமேஜ் டேகோடைய நீட். இன்கேஸ்
நம்ம இமேஜ் ஃபைல் நம்ம கண்டென்ட்லேருந்து மிஸ் ஆயிருச்சு, நம்ம வச்சுருந்த ஃபோல்டர்லேருந்து மிஸ் ஆயிருச்சு. பட் அந்த இடத்துல அப்படி ஒரு இமேஜ் இருந்ததுக்கான ஏதாவது ஒரு கீவேர்ட் மாதிரி நம்ம கொடுத்து வச்சோம்னா மேபி மிஸ் ஆனதுக்கப்புறம் அது என்ன இமேஜ் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு சில பெரிய வெப்சைட் மாதிரி நீங்கள் பண்ணும் போது நிறைய இடத்துல நிறைய இமேஜ் கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்த இடத்துல எந்த இமேஜ் வச்சுருக்கோன்றது நீங்கள் மறந்துடலாம். அதனால் அதுக்கு ஒரு கீவேர்ட் நம்ம கொடுத்து வச்சிட்டோம்னா அது மிஸ் ஆனாலும் திரும்ப நம்மளால் அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வைக்க முடியும். அந்த கீவேர்டை வந்து ஆல்டர்னேட்டிவ் கீவேர்டுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். அதோட ஷார்ட்கட் தான் ஆல்ட், அதோட அட்ரிபியூட். இங்கே நான் என்ன பண்ணுறேன், மவுண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை நான் இந்த இடத்துல இருந்து டெலீட் பண்ணிட்டேன். சாரி, இமேஜ் அந்த இடத்துல இருக்கட்டும். நான் இமேஜ் வச்சுருக்க அந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு அந்த இமேஜ் ஃபைலை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னால் என் கோட் வந்து உள்ளே சர்ச் பண்ணி பார்க்கும் போது அந்த இடத்துல அந்த இமேஜ் இருக்காது. இல்லைன்னா நம்ம கோட் எப்படி ரன் ஆகும்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல என் இமேஜ் டெலீட் ஆயிடுச்சு. டெலீட் ஆனதுனால இங்கே ஒரு இமேஜ் இருந்தது, அந்த இமேஜோட பேர் வந்து இந்த மாதிரி மவுண்டெயின் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கீவேர்ட் கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணலான்னா, மவுண்டெயின் இமேஜை நான் மறுபடியும் கொண்டு வந்து அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபைல் ரிவர்ட் ஆகிடும். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் மாதிரி நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறதுக்கு அதுதான் இந்த ஆல்ட். சோர்ஸ் எந்த பாத்லேருந்து நம்ம கொண்டு வந்து வைப்போமோ அது சோர்ஸ். ஸோ இமேஜ் டேக் இவ்வளவு தான், சிம்பிள்.